சென்னை தலைமைச் செயலகத்தில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ளார். கிராமப்புற மாணவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களின் கண்களுக்கு சரஸ்வதி தேவியாக காட்சி தருகிறார் என மாணவ மாணவியர் நெஞ்சம் நெகிழ கூறுகின்றனர். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து வர இந்த சைக்கிள் கொடுத்ததாலே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்ட் டைமுக்கு வரதுக்கும் கரெக்ட் டைம் வீட்டுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் எங்களால் ஸ்டடீஸில் எக்ஸ்ட்ரா டைம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதால எங்களால் வர முடியாது. இதை சைக்கிள் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒதிக்காடு கிராமத்துலேருந்து வரேன். டெய்லி நான் அங்கேருந்து ஸ்கூலுக்கு வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். பஸ் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ சைக்கிள் கொடுத்ததுனால அங்கேருந்து இங்கே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூலுக்கும் கரெக்ட் டைமுக்கு வரேன், வீட்டுக்கும் கரெக்ட் டைம் போயிடுறேன். எனக்கு சைக்கிள் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் மணவநகர்லேருந்து வரேன். நான் இங்கே வந்துட்டு இப்போ 6 கிலோமீட்டர் ஆகுது. அதனால் என்ன பஸ்ஸில் சரியாக வர முடியல, ஒரே ரஷ்ஷாக இருக்குது. முதலமைச்சர் அம்மா எனக்கு மிதிவண்டி தந்துக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாகுது. பள்ளிக்குள்ள வேகமாக செல்ல முடியுது, நிறைய யூஸ் இருக்குது. நாங்கள் முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை அனுதினமும் கடைபிடித்து நல்லாட்சி நடத்தி ஏழை எளிய மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்ற பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஏழை எளிய மக்களின் வளமான வாழ்விற்காக நித்தம் நித்தம் புத்தம் புது திட்டங்களை தீட்டும் உங்கள் அன்பு சகோதரியாகிய நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.